செகண்ட் ஸ்டிச் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டிச் முடிச்சாச்சு, இதில் எதனா ஸ்டிச்சஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. இதுக்கு ஸ்டிச்சஸ் கிடையாது. நீங்கள் போட போட தெரிஞ்சுக்குவீங்க ஸ்டிச்சஸ் எப்படி என்ன போடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது செகண்ட் ஸ்டிச்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ்க்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்து இந்த மாதிரி ட்ராயிங் வந்து பேட்டர்ன் பண்ணணும். செகண்ட் வந்து செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் கிரேப்பிங் ஸ்டிச். அந்த கிரேப்பிங் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து இதோடய முடிச்சிட்டா போதும். கீழே பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கட்டும், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செயின் ஸ்டிச்சில் வந்து நான் ஒரு ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், திலகம் ஷேப்ஸ் அது வந்து நான் சொல்கிறது மறந்துட்டேன். ஏன் மறந்தேன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இது போட்டு வச்சுக்கோங்க. இன் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோ குட்டியாக போடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் 3 இன்ச் 3 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சர்க்கிள்லே ஜாயிண்ட் ஆகாத சர்க்கிள், இதெல்லாம் போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து தடுமாற்றம் இருக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. திலகம் ஷேப் இந்த மாதிரி 3 திலகம், ஒரே ஒரு அதாவது 1 2 3 3 திலகம், ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு, இல்லை நான் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டேன் அடுத்துக்கப்புறம் தான் நீங்கள் இது சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும், ஜஸ்ட் நீங்கள் இது ப்ராக்டிஸ்க்காக, இது எனக்காக செய்யறதில்ல, இது உங்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்க, நீங்கள் கார்னரில் எப்படி திருப்பணும் அது நான் இதில் சொல்லியிருக்கேன்ல, அந்த மெத்தட் பண்ணணும். அதனால தான் இதுக்கப்புறம் இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த கார்னர் டர்னிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் செயின் ஸ்டிச்லேயே இது போட்டாலும் ஓகே, போட முடியல க்ரீப்பிங் ஸ்டிச்சில் இது போட்டால் சூப்பர் பர்ஃபெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபைல் நீங்கள் ரெடி பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி டென்ஷன் எப்பயுமே இருக்கக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பார்த்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதிலே லோட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு கிளாஸ் போர் அடிச்சிடும். என்னடா சந்தியா இவ்வளோ வளன்னு இழுக்குதே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். button hole stitch. Third stitch button hole stitch. நிறைய பேர் STICHன்னு போறீங்க, நடுவில் ஒரு T வரும், ஸ்டிச்சோட ஸ்பெல்லிங்கோடது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இந்த லைன் மட்டும்தான் இது. ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்றதுனால ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் கீழே கொடுத்து மாட்டி எடுத்துட்டேன்னா கீழே ஒன்று விட்டுட்டேன்னா நாட் வந்து சிக்கிருச்சா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு செயின். இது நீங்கள் நான் போடுறத பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எழுதிடுவேன், ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரே ஒரு நிமிஷம், செயின் ஸ்டிச் போட்டேன்னா என் கையில் ஒரு லூப் இருக்கா, இந்த லூப்பை மேலே குத்தி இது பிடிச்சிருக்குன்னா, இப்போ கீழே இருக்க நூல் லூஸை விட்டுட்டு கீழே லைட்டாக டைட்டாக பிடிச்சிங்கனாக்கா இங்கே ஒரு லூப் கிடைக்கும். இந்த ஸ்டிச்சில் ஒரு லூப் கிடைக்கும், தெரியுதா? ஸோ இந்த லூப்பை அதுக்கு கீழே இப்படியும் குத்தக்கூடாது, இப்படியும் குத்தக்கூடாது, இப்படியும் குத்தக்கூடாது, அதுக்கு கரெக்டாக கீழே குத்தி ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நூல் மேலே எடுத்தாச்சு, குத்தியாச்சு, கீழே சுற்றி மேலே செயின் ஸ்டிச் போட்டாச்சு.
என்கிட்ட ஒரு லூப் இருக்குது, கொஞ்சம் நூலை லூஸாக விட்டு மேலே இழுத்துட்டு மேலே இருக்க இடத்துல குத்தி சுற்றி இது எடுத்துக்கணும். இப்போ இது தானாக லாக் ஆகாது. இப்போது இது இப்படியே பிடிச்சி இழுத்துட்டே இருந்தால் கீழே இருக்க நூல் வந்துட்டு இப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இது மேலே இருக்கிறத பிடிச்சிட்டு இது உங்கள் பக்கம் திருப்பிக்கணும். இந்த முகத்தை இப்படி கீழே சாய்ச்சிட்டிங்களா, அப்போ இது லூப் ஃபார்ம் ஆகலை. தெரியுதா? மேலே நூல் அசிங்கமாக இருக்கா? ஸோ இந்த நூல் அசிங்கமாக இருக்கிறத இப்படி கீழே இருக்கிறத பிடிச்சி இழுத்தா அது லூப் விழுந்துடும். பர்ஃபெக்டாக ஒரு லூப் விழுந்துருச்சு. கீழே ஒரு செயின் ஸ்டிச். இதை நான் கண்டினியூ பண்ணுறேன், நான் எழுதுகிறேன். ஸோ டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். நான் எப்படி கண்டினியூ பண்ணுறது மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி 2 லைன் கன்ஃபார்மாக போடணும். நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா, அந்த மூல சத்தம், இந்த துணிக்கான கிரிப்னஸ் மூல சத்தம் உங்களுக்கு கேட்கணும். கண்டிப்பாக கேட்டிருக்கும். ஸோ கேட்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என் மைக் தோ இருக்கா பக்கத்தில், செயின் ஸ்டிச் போட்டேன்னா குத்திட்டு சுற்றிட்டேன், மேலே எடுத்து கேட்டிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கான நம்ம எப்பயுமே எழுதுகிற லைன்ஸ் எழுதிடுவோமா? கீழேருந்து மேலே ஊசி வந்துடுச்சு. ஃபஸ்ட் செயின் ஸ்டிச், ஆரோ மேலே போய் கீழே வந்தது செகண்ட் ஸ்டிச். ஓகே, மேலேருந்து கீழே வந்து அந்த இடத்துல ஒரு செயின் வருதுல்ல, செகண்ட் ஸ்டிச்சும் சின்னதாக செயின் போட்டோம். தேர்ட் ஸ்டிச் செயின் ஸ்டிச், தேர்ட் ஸ்டிச் செயின் ஸ்டிச். இதே ஃபார்மேட் தான் ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது என் நூல் கீழேருந்து மேலே வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் என்னோட கையில் கீழே இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு செயின். அது செயின் போட்டேன்னா அதுதான் ஃபஸ்ட் செயின். மேலே போய் கீழே லைட்டாக டைட் பிடிச்சா ஒரு லூப் கிடைக்கும். கீழே வந்தோடனே ஒரு லூப் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்டில் ஒரு லூப் கிடைக்கும். அதுக்கு கீழேயே செயின் ஸ்டிச் போடணும். நான் சொன்ன மாதிரி தான் இந்த செயின் ஸ்டிச்சை ஒரு நிமிஷம் செயினை விட்டுட்டேன். ஓகே, இந்த முடிச்சு இருக்கு பார்த்தீங்களா, இந்த முடிப்பு, இது வந்து ஆரி ஒர்க் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லூப். இது என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு லூப் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போடணும். எப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதையே போட்டு ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 லைனை முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி போட்டு இப்படி 2 வேலையும் ஒரே டைம்லேயே முடிச்சிட்டேன். இப்படி இந்த ஃபினிஷிங்க்கும் பாருங்கள், ஒரு மாதிரி துணி இழுத்த மாதிரி இருக்கா? இந்த இடத்துல ஓட்டை இழுக்குதா? ஸோ இது பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிச்சு பண்ணக்கூடாது. இதுதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இதில் என்னோட லைன் முடிஞ்சிருச்சு. சாரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சை போய் ஒரு டவுட்ஸு எவ்ரி 1 வீக்கில் உங்களோட கம்ஃபர்டபுள் டைம்ஸை நான் கேட்டுருவேன். இண்டிவிஜுவலாக லைவ் அட்டன் பண்ணணும்.
அந்த லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம். திடீர் எக்ஸாம், திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இது நான் தூரம் போடுறேன்னு நீங்கள் ரொம்ப தூரம் போட்டுறாதீங்க, ரொம்ப நெருவும் போட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இதில் நான் ஷோ பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் இருக்கும், இல்லை மற்ற பேஜ்லேருந்து நல்ல ஸ்டிச்சஸ் எதனா இருந்தாக்கா அதுவும் இருக்கும். என்னோடய ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ தானே, இந்த ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு எடுத்துருவான்னு கேட்டாக்கா அதான் இல்லை. இதை ஒட்டின மாதிரியே ஒரு செயின் ஸ்டிச், இதான் பார்டர் அவுட்லைன் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, கம்ப்ளீட் ஸ்டிச்சு, அந்த மாதிரி என்ன வார்த்தை வேணால் வச்சுக்கலாம். இந்த ஸ்டிச்சில் ஒரு முக்கியமான விஷயம், இது கீழே செயின் ஸ்டிச்சஸ் போடணும். இது எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டிருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா, இப்படி போட்டால் ரைட்டும் இப்படி போட்டால் ராங்குன்னு உங்களுக்கு தெரியணும். நான் போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே கேப் இருக்கிறது தெரியாது. ஸோ அதனால் மட்டுமே இது நான் தனியாக உங்களுக்காக ஷோ பண்ணணுன்றதுக்காக தான் கீழே செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இல்லை எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டன் ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்களா, போட்டுட்டு மேலேருந்து கீழே வந்து இங்கே ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட கம்ப்ளீட் ஸ்டிச்சு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து எல்லா ப்ராசஸ்க்குமே ஆட் ஆகும். இப்போது இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வர ஸ்டிச்சில் எதுக்கு எங்கெங்கே செயின் ஸ்டிச் ஆட் ஆகும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக மட்டும்தான் நீங்கள் செயின் ஸ்டிச் இல்லாமல் எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதை ஒட்டி போட்டால் அது வந்து கரெக்டும், அது கீழே இதுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் அது ராங்கும், அதாவது தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது வரைக்கும் தப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் சரியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாஸஸும் கிடைக்காது. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம், உங்களோட கிளாஸஸையும் நீங்கள் சூப்பராக அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதோட கண்டினியூ ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ராயிங் எப்படி எடுக்கணும்னாக்கா, நீங்கள் A4 ஷீட்டில் ஃபுல் சைஸில் எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி இடம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் தாராளமாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, அதாவது நம்மளோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸை வந்து எது எடுத்து காட்டுதோ அதுக்கு வந்து போடக்கூடாது. ஸோ அது தவிர மற்ற எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் ஜூம் இனில் காட்டுறேன். இதுதான் உங்களோட செயின் பன். இங்கே செயின், அதாவது செயின் இங்கே எடுத்துகிட்டு இது 1 செயின் ஸ்டிச் போட்டுருவீங்க. மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆகும், அது 2, அங்கேயே ஒன்று போடுவீங்க, அது 3, பக்கத்தில் 4, 5, 6, 7, 8. இந்த ஃபார்மேட்டில் இங்கேருந்து இப்படி வரும். ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கேருந்து இப்படியும் வரும். இங்கே ஒரு வளைவு இருக்குது, இது குட்டி வளைவு இருக்குன்னாக்கா இதில் இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி நான் இப்படி போடுறேன்னாக்கா இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது விஷயம், இந்த லைன் இருக்குல்ல அதில் இருக்காது. காரணம் என்னென்னாக்கா, ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றதுனால தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படி போடுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் மேலே ஒரு லைன் இருக்குது. ஆனால் நீங்கள் போடும்போது நீங்களாகவே ஈவனாக போடணும். லைன் போடும்போது கூட நான் இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி போடணும். இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா சரி பங்காக கரெக்டாக இருக்குது. இது எப்படி ஈவனாக இருக்குது? நான் மேலே ஒரு லைன் போட்டுக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. கண்டிப்பாக பண்ணவே கூடாத ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் அதுதான். ஸோ நீங்களாகவே உங்கள் கை பழக்கம் வந்துடும். ஸ்டார்டிங் ஒரு 5 ஸ்டிச் வரலன்னா பரவாயில்ல, 10 ஸ்டிச் வரலன்னா பரவாயில்ல, ஒரு பிக்சருக்குள்ளே பர்ஃபெக்டாக அது வந்துடும். ஸோ இப்படி வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி போடணும். நேர் லைன், சின்ன
இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் போட முடியுதா என்ன ஏதுன்ட்டு. ஒரு பிக்சர் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இது ஒரு குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது, இந்த குட்டி உள்ளே இருக்கிறது போடலன்னா பரவாயில்ல. இந்த பெரிய பாக்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அதுலேயும் குட்டி 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 குட்டியாக போடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஹெட்டுக்கெலாம் குட்டி குட்டி ஹெட்டுக்கெலாம் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். இந்த குட்டி குட்டி ரவுண்டில் இருக்கல இதுக்கெல்லாம் செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராப்பராக பழகிக்கலாம். ஸோ இந்த செஸ்ட் பகுதி, அதோட நெஞ்சு பகுதியில் வந்து சின்னதாக பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் கொடுக்க முடியாது, கழுத்து பக்கம். ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கணும், இது எப்படி இருக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் A4 ஷீட்டில் இருக்கணும். A4 ஷீட்டில் இருக்கணும். ஸோ நம்ம ஃபைல் பண்ணுறது ஃபுல்லாமே A4 ஷீட்டில் தான் இருக்கணும். மேலேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது A4 ஷீட்டில் பிரிண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இங்கேருந்து இங்கே இருக்கும். இது வந்து A4 ஷீட்டில் 2 பிரிண்ட்டு. ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு இது ஓகே. பட் நீங்கள் நார்மலாக ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸ் நாட் ஓகே. இது நீங்கள் பெருசாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் ஸ்டிச்சஸாக கனெக்ட் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா அது ஸ்டிச்சஸ் கிடையாது, நீங்கள் திருப்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எல்லாருக்கும் கன்ஃபார்மாக கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா உடனே கேளுங்க. இல்லை இன்றைக்கி நான் லைவ் வரலாமா, இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் நான் இன்னொரு டைம் நீங்கள் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த ஸ்டிச்சஸை பார்ப்போம். இது முடிச்சிட்டோன்னே எனக்கு ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வீடியோ கால் ஒரு நார்மல் கால் எது வேணால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேக் கேர்.